கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவுல கூட we go through, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு சம்பவம் ஏற்பட்டு we go through issues of life. நம்ம வாழ்க்கையில டார்க்னஸ் வரும், ஃபியர்ஸ் வரும், கண்ணீர் வரும், கவலைகள் வரும். Amen. The Bible doesn't deny it will not come. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். If Jesus could endure the cross, சிலுவைக்கு அவர் போக வேண்டியது இருந்தது, அவர் கடந்து போனார். Amen. அவர் காயப்பட்டாரு. So he was mocked, he was stripped naked. அவரை காயப்பட்டாரு. He was nailed to the cross, he shed his blood. So இதெல்லாம் இயேசு கடந்து போனார். Amen. அவர் when he was going through this suffering, சிலுவையில இருக்கும்போது he felt so தனிமைப்படுத்தப்பட்டார். அந்த தனிமை நேரத்துல அந்த சஃபரிங், உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல வைக்கப்பட்டது. there was complete darkness. 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. அந்த நேரத்துல when he felt அந்த loneliness இருக்கும்போது he cried to God, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? That was the cry. Amen. Hallelujah. என்னைக்கு கூட when we go through that, அந்த ஒரு தனிமை, அந்த பிரச்சனை, அந்த வியாதி, அந்த போராட்டத்துல கடந்து போகும்போது everybody some way or the other we cry to God, God. கர்த்தருடைய பிள்ளைங்க, those who pray will always cry to God. தேவன் கிட்ட நாம எதிர்பார்ப்போம், ஜெபிப்போம். Amen. Hallelujah. So நாம Jesus knew that God was with him. அவரோடு கூட தான் இருந்தாரு. Amen. From the conception to the cross until now, அந்த cross வரைக்கும் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல்ல God was there. If not God, பைபிள் சொல்லுது கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பினவர் அவர்தானா. Amen. He raised him from the dead. The God who raised him from the dead. So அவர் இருந்தாரு. பட் என்னன்னா, அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல Jesus couldn't see the face of the Father. பிதாவுடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியல because of the sin of the world. அவர் தனிமையில இருந்தார். That is the time he cried. So இன்னைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம், most of the time நம்ம அழுகிறதுக்கு, கஷ்டப்பட்டு துன்பப்படுறதுக்கு, வேதனைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, it's not that Jesus has left us. நம்ம தனிமையா விட்டுறல. Amen. என்னன்னா, we don't recognize his presence. அந்த துன்ப துயரத்தின் நேரத்துல when we feel to see a miracle, ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கவோ, ஒரு ஆறுதலான காரியம் நடக்கிறதை பார்க்கவோ, நம்முடைய அந்த ஃபீலிங், நம்முடைய உணர்வுகள்ல அது தோணாதபடினால we think that God has left us alone. Amen. But today I want to tell you that good news. Amen. Jesus will show up when you are in the ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிறீங்களா, remember that Jesus will show up. Amen. Hallelujah. அந்த கொஞ்ச நேரம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவாரு, இமை பொழுது உன்னை மறந்தேன். Just for a few seconds, few moments, it talks about God. அந்த என் தேவனை, என் தேவனை என்னை கைவிட்டீர்ன்றது ஜெபம் வருவதற்கு காரணம் என்னன்னா, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், நீடிய இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என் தேவன் சொல்லுவார். Amen. It doesn't, God doesn't ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட உங்களை விட்டு அவர் பிரிந்து இருக்கிறது விருப்பம் கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். So why this happens? Amen. Hallelujah. God knows the best. ஆண்டவருக்கு தான் தி பெஸ்ட் தெரியும். அந்த தனிமைப்படுத்துகிற நேரம் இட்ஸ் நாட் டு பிரிங் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுல, God wants to do something. Amen. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா when you read Matthew 14, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். then he அவர்களை துரிதப்படுத்துகிறார், அவர்களை அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்துகிறாரு. துரிதப்படுத்தி அவர் என்ன பண்றார், he goes to the mountain on to pray.
அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது as they are traveling, அந்த போட்ல அவங்க அக்கறைக்கு போகும்போது there is a storm, ஒரு காற்று, பலத்த காற்று வீசுகிறது. and they are unable to go forward, unable to முன்ன போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுகிறது. they try their best because all were experienced fishermen. அவங்க முன்ன போக முயற்சிக்கிறாங்க. எந்த அளவுக்கு முன்ன போகிறதுக்கு தண்டு வலிக்கிறாங்களோ அந்த அளவு, அதுக்கு மிஞ்சி தான் இந்த காற்று, the storm was just hitting them like anything. Hallelujah. சோ அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கலாம், why did Jesus go, ஏன் ஆண்டவரே எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டீங்க, it is difficult for us to row the boat, எங்களுக்கு எப்போ போய் நாங்க சேருவோம். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த பைபிள் சேஸ், இரவின் 4ஆம் ஜாமத்துல, இட் இஸ் ஆல்மோஸ்ட் டான், விடிய காலையில தான் ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ண, 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துல வந்தார். So Jesus showed himself. Amen. For some reason he left them in the sea. எத்தனை நேரம், மணி நேரங்க, ஒரு ஏதோ 5-10 நிமிஷம் இல்ல. சோ அவங்க என்ன பண்ணாங்க, சாயங்காலத்துல தான் இது நடக்குது. he sends his people, ஜனங்களை அனுப்புறாரு. then he sends his disciples, then he goes to the mountain to pray. Amen. so almost கிட்டத்தட்ட ஒரு few hours, amen, ஒரு 5-6 மணி நேரம் they were struggling. அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தண்ணியில, கடல்ல அந்த தண்ணி மேல they were struggling with the boat and they couldn't find a relief. அந்த ரிலீஃப் பண்ணல. they would have cried, they would have prayed, ஏதோ ஒண்ணு பண்ணி, they worked everything. but the Bible says சடனா திடீரென்று பாத்தீங்கன்னா Jesus shows up on the water at the எத்தனாவது 4ஆம் மணி நேரத்துல அவர் தன்னை அந்த சமுத்திரத்தை, அந்த தண்ணீரின் மேல, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துல he came, he showed himself. அதோட இந்த வசனங்கள் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? if you are in a storm, நீங்க ஒரு உபத்திரவமோ பாடோ பிரச்சனையில் நடுவில் இருப்பீங்கன்னா, if you are being called and chosen by God, God will surely show himself. Jesus will show himself. He will show up. இது நிச்சயமா நடக்குங்க. if it is in the Bible, every time there you go through an issue of life, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல வியாதி வரலாம், மரணம் வரலாம், பல கண்ணீரின் பள்ளத்தாக்கின் காரியம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். and the Bible keeps saying, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொல்லுவாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு எனக்கு உபத்திரம் நிச்சயமா இருக்கும். ஹல்லேலூயா. பலருக்கு பல தரப்பட்ட பிரச்சனை வரும். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற you may be encountering certain issues of life. நீங்க உங்க மனசுல கேட்டு கொண்டு கூட இருக்கலாம், ஜெபித்து கொண்டு கூட இருக்கலாம். you are requested prayer request கூட கொடுத்திருக்கலாம். ஆண்டவரே ஏதாகிலும் செய்வீராக என்று கேட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு காரியமும் நடக்காதது போல தோணலாம். nothing is happening, no movement, no word, no promise, எதுவுமே இல்லாதது போல தோணலாம். but God இங்க என்ன சொல்லுதுங்க, when God saw them, பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லும், அவர்கள் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறதை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியல. he came down, he showed himself. எங்க இருந்தாருங்க, எந்த தண்ணீர் அவர்களுக்கு இடரலா இருந்ததோ, எந்த காற்று அவர்களுக்கு இடரலா இருந்ததோ, அதர் மேல Jesus showed himself walking on the water towards them. He was not going away from them, he was coming towards them. எந்த காற்று அவர்களுக்கு எதிர்மறையா இருந்ததோ, எந்த தண்ணீர் அலைகள் மேல எழும்பி கொண்டு இருந்ததோ, அதன் நடுவுல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டு இருந்தார். it means he is in the midst of your problems, in the midst of your trials, உங்க பாடுகள், உங்க பிரச்சனைகள், உங்க கஷ்டங்கள், he is in the midst of that. நீங்க நினைக்கலாம் யாரும் இல்லைன்னு, அவர் அந்த பிரச்சனையின் மத்தியில, உங்க வியாதியின் மத்தியில he is there.
Hallelujah. அதுக்கு பிறகு நடந்தது, ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் என்ன நடந்துச்சு. பேதுரு அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. Hallelujah. But he showed himself. அவர் தன்னை அங்க என்ன பண்றாருங்க, அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறார். He comes and shows himself. Why? எதுக்கு வந்தாருங்க அவ்வளவு நேரத்துல? ஏதோ வந்துட்டு அப்பா பார்த்து போங்கன்னு சொல்றதுக்கு வரல. He wanted to be there with them. அவர் என்ன பண்ணாருங்க, பேதுருவோட நடந்து மறுபடியும் பேதுரு மூழ்கிறாரு, கையை பிடிச்சு தூக்குறாரு, ரெண்டு பேரும் நடந்து வராங்க. எங்க வராங்க? Jesus came into that boat. Amen. போட்ல யார் இருந்தாங்க? His disciples. He came in the boat. அவர் வந்து அந்த படகுல ஏறுகிறதை நாம் பார்க்கலாம். Why? He knows. அவர் அவங்களுடைய ஸ்ட்ரகிள பார்த்து, அவங்க ஸ்ட்ரகிள்ல he needed them in their struggle. அவங்க பயத்தின் நடுவில் அவங்க நினைச்சிருக்கலாம், இட்ஸ் ஓவர், இத்தனை மணி நேரம் நாங்க போட்டை என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் முடியாது, we have become weak, tired. இந்த காற்று, இந்த புயல் இப்படி இருந்தது, இந்த தண்ணீர் இப்படி இருந்துச்சுன்னா we are going to surely drown. இப்ப இயேசுவும் இல்லைன்னு நினைச்சாங்க அவங்க, பிகாஸ் அவர் மலை மேல போயிட்டாரு. அவங்க நினைச்சிருக்கலாம் இதை இயேசு பார்க்க முடியாது, Jesus will not understand, or Jesus cannot see. அவங்க நினைச்சாங்க ஒரு முறை படகுல போகும்போது ஜீசஸ் வாஸ் இன் த போட், அந்த படகுல இருக்கும் போது அவர் எழுப்புனாங்க, அவர் எழுந்தாரு, காற்றையும் கடலையும் அதட்டினாரு, அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு அந்த போட்டு போனது. பட் இப்ப என்ன பண்றாங்க, there is no Jesus on the boat, he is somewhere. அவங்க நினைச்சாங்க இயேசுவால பார்க்க முடியாது. என்ன தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான், ஆண்டவர் என்ன பார்க்கலையா, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த வேதனை கொடுக்கணும்னு கூட இன்னைக்கு most of our prayer is that. பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, God knows it. God understands you. God knows your weakness. உங்க பலவீனம், உங்க போராட்டம், உங்க தனிமை, உங்க everything, உங்க டிப்ரெஷன், உங்க எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். And God wants to முதல்ல வந்த அற்புதத்தை செய்ய, he entered into that boat. அப்போ என்னங்க, உங்கள் நடுவுல, உங்க மத்தியில, உங்க பிரச்சனையின் மத்தியில he wants to show himself. Till Jesus shows himself, you will not feel comfortable, you will not feel safe. எப்படி வந்தாருங்க? He just come, அப்படியே வரல. He showed himself. அந்த தண்ணி மேல நடந்து வந்தார். காரணம் என்னங்க? Let them see, let my people see I am control on everything. அதோடைய அர்த்தம் என்னங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? Jesus is in control of everything. If you are struggling to find a job, Jesus is in control of those issues. வீட்டுல இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைகளோட திருமண வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, Jesus is in control of that issue, that thing that you are crying and praying and wailing and struggling. Amen. Hallelujah. ஏன் தண்ணி மேல நடந்து வராருங்க? He wants to give hope. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அவர் சொல்லாம அவர் என்ன பண்ணாரு? He didn't speak, but he showed himself. எதுக்குங்க? I'm in control. I'm controlling everything. அவங்க நம்பிக்கை கொடுத்தார். Even tonight God wants to give you hope. எதுக்குங்க? He will show himself. எதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடு? He will give you hope. He will do a miracle. Hallelujah. Bible சொல்லுது, as Jesus entered the boat, they began to worship Jesus. இயேசுவை இத்தனை நேரம் அவங்க பயத்துல இருந்தாங்க, கலக்கி கொண்டு இருந்தாங்க, சோர்ந்து போனாங்க. Now they began to worship Jesus because Jesus showed himself. இவங்க சொன்னாங்க, what kind of God is this? 33ஆம் வசனத்துல அவரை when they were worshiping Jesus, the boat reached to the destiny. But what is the message Jesus is having? Jesus, நீங்க நினைக்கலாம், he's already there. அவர் என்ன புதுசா வர போறதில்ல. அவர் 2-3 பேர் கூடுகிற நடுவுல இருக்கிறேன்னு சொன்னது உண்மைனா, he is already there. When you are praying, is there. When you are studying the word, he is there. உங்க நடுவுல இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க அருகாமையில இருக்கிறாரு.
So in the midst of your troubles and pains and எல்லா காரியத்தின் நடுவில், if you are learning to, if you are going to worship him, you will see your destiny. You will reach to the place. Your issues will be solved. உங்க பிரச்சனை தீரும். Everything will be solved. இது எப்படி கொண்டு வர? It's your worship. ஏன் worship பண்ணுங்க? When you worship, faith arises in you. When you worship, you believe that God is going to do something. If God has allowed these things to be written, Bible எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, it means there is a message for each and everything. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற எல்லா காரியத்துக்கும் தேவன் ஒரு செய்தியை வச்சிருக்கிறார், ஒரு நம்பிக்கையின் செய்தியை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருங்க? It means when he gives a message of hope, he says, I have not forgotten you. நீ என்ன மறக்கப்பட்டு இல்ல. You have been not forgotten by God. God remembers you. இயேசுவர்கள் தண்டு வலிக்கிறதை பார்த்து அவர்களை நினைவு கூர்ந்து came on the water. The same thing he will do. இன்னைக்கு அவர் செய்வாருங்க. அவர் செய்யாம இருக்கவே மாட்டாரு. But Jesus knows why he came late. அவருக்கு தான் தெரியும். But there are many reasons. But tonight, ஒரே ஒரு காரியம் நிச்சயம். Jesus will show up. Jesus will show up in the midst of all the issues of life. Jesus will show up in your life. உங்க வாழ்க்கையில நிச்சயமாக most of the time அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நம்ம அறியாம we are so become dull in our eyes. நம்முடைய கண்கள்ல, நம்முடைய மனசுல அத்தனை டல்லா இருக்கிறதுனால அவர் வந்து உங்க நடுவுல அற்புதம் செய்யறது கூட பார்க்காம நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். Let God arise your spirit. உங்க ஆவிகளை உற்சாகப்படுத்துவாராக, உங்களை எழுப்புவாராக. May the Lord open the eyes of your understanding so that you can begin to see the wondrous things of God in your life. May God bless you. God be with you. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. Hallelujah. Blessed be the name of the Lord.